இப்போ அரசியல் இந்த பழி வாங்குதல் இது சமீப காலமாக இணைப்பற்ற ஒரு இந்திய கூட்டாட்சி முறையில் பார்க்குறோம். பரஸ்பரம் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ரொம்ப முரண்படுது. ஆக்சுவலி இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு எலக்ட்ரோல் சிஸ்டம் எப்படின்னா ஒரு ஆமிக்கபிள், ஒரு பரஸ்பரம் ஒரு ரெசிப்ரோகேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரீகன்சலியேஷன். இஃப் தர் இஷ்யூ அமங் த லீடர்ஸ், தலைவர்கள் இருந்தாலும் கூட அவங்க பேசி முடிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்த சூழல் காணப்படவில்லை. பழிவாங்குதல் என்று இவர்கள் அவர்களை சொல்கிறது, ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வங்கித்துறை செயல்பாட்டு மட்டும் இல்லை, பொது ஊடக ஆர்வலராக எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ? எல்லாருக்குமே ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ஒரு விஷ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி அரசியல் இருக்கலாமே, எதிர்க்கட்சி உங்களுடைய கொள்கையெல்லாம் பற்றி பேசுங்க, ஆளுங்கட்சி அவங்களுடைய கொள்கையை பற்றி பேசட்டும், பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போகிறச்ச எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அப்படி தான் இருந்துச்சு, கடந்த இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறச்ச இது ரொம்ப இன்னைக்கு கூட வெளியில் வந்தால் பேசிக்கிறாங்க. ஆனால் தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியிலேருந்து அவங்க இன்னொரு பார்ட்டியுடைய விஐபியுடைய பொண்ணு கல்யாணத்துக்கோ பையன் கல்யாணத்துக்கோ போனேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்ததெல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை நாட்டு நடப்பு ஜனநாயகம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ அமெரிக்காவில் இப்போ பிரசிடெண்ட்டு எலெக்ஷன் நடக்க போகிறது. இந்த 2024 மறுபடியும் பிரசிடெண்ட் எலெக்ஷன். ஆமாம். இது வரைக்கும் ட்ரம்ப் ஜெயிச்சுட்டு வர்றார் அவருடைய பிரைமரி இதில். ஸோ ரிப்பப்ளிகன் பார்ட்டி மூலம் ட்ரம்ப்பை நாமினேட் பண்ணலாம். இதில் பைடன் டெமோக்ராட்டிக் பிரைமரிஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றார், அவரை நாமினேட் பண்ணலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தோற்று போனவங்க எங்களுடைய முழு சப்போர்ட்டு அந்த இவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதை மாதிரியே செஞ்சு காமிக்கிறாங்க. இந்தியாவிலையும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே அதனுடைய ஆசை உண்டு. பட் இப்படியே போகாது. கண்டிப்பாக இந்தியாவில் மாற்றங்கள் வருது. இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா, அரச யுனானிமஸ் பாடி அரசியல் பாடியாக மாறி வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ என்னென்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இடி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்த அரசமைப்பு. இது காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, யாரும் வந்தாலும் சரி, இந்த ஏஜென்சிகள் எல்லாம் அரசியல் அமைப்புக்கு எதிராக அரசியத்துவம் படுகிறதா, பொலிட்டிசிசமாகப்படுகிறதா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது லாஸ்ட் ஒரு 60 வருஷம் 50-70 வருஷம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல அது இருந்திருக்கு. ஆமாம். 1957ல் 356 அப்ளை பண்ணிட்டாங்க. ஆமாம், 356 so many number of times, 111 முறை. எக்ஸாக்ட்லி. ஆனால் பிஜேபி பீரியடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ பிஜேபிக்கு அது ஒரு பாலிசியாக இருக்கு. 356 யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆட்சியும் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இது பண்ணுங்க, நோட் பண்ணிக்க. எந்த ஒரு ஆட்சியும் 356 கிட்ட கலைச்சது இல்லை இந்த 10 வருஷம் அவங்களுடைய இதில். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் இந்த பக்கம் எடுத்துன்னு ஆட்சியை இது பண்ணாங்க சொல். அது அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு சார் நீங்கள் டிஃபெக்ஷன் அதுக்கு இவ்வளோ 1/3 இருந்தால் அதை அவங்க மாறலாம் அப்படிங்கிறச்ச அது சட்டத்திலே இருக்குது. நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி 356 சட்டத்துல தானே இருக்கு. ஆனால் 356 இதுவரைக்கும் இந்த 10 வருஷத்துல பிஜேபி யூஸ் பண்ணது இல்லை. அண்ட் 92 93 அந்த பொம்மையுடைய இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பு எல்லாத்துலயும் பேசப்படும். ரொம்ப முக்கியமான என்ன பண்ணேன் சார், அது அவருடைய தீர்ப்புக்கு அப்புறம் 356 யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் they have to think twice. கண்டிப்பா twice or many time. சுப்ரீம் கோர்ட் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் சாரி நீ பண்ணது தப்பு, அவனை ரீஇன்ஸ்டேட் பண்ணுன்னு சொன்னால் சரியா போச்சு, கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். அதனால் பட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கம் அப்படின்னா, இப்போ நம்ம 2G கேஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். 2G தான் இப்போ பேசுகிறோம். அந்த 2G கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2017 ஷைனியை வந்து எல்லாரையும் அக்யூட் பண்ணிட்டார். ஆல் தி பீப்புள் எல்லாரையும் அக்யூட் பண்ணியார். ஆமா. இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை. nothing. அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாருன்னா, ஏதோ 1-2 ஃபேக்ட் இருக்கிறத பூதாகரமா பெருசு பண்ணி ஒரு அஸ்ட்ரானமிக்கல் லெவல்ல அவங்க எக்ஸாகரேட் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அத்தனை பேர் மேலேயும் ஒரு சாட்சியம் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. அவர் ஒன்று கோட் பண்றாரு, அது தமிழ்ல சொல்லணும்னா ஜோடிக்கப்பட்ட வழக்கு. எனவே இந்த வழக்கு தொடர்வதால் தொடர்ந்தவர்களாலவே நிரூபிக்க முடியல. இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிறார். இதுதான் எனக்கு வந்து என்ன ஆதங்கம்னு நான் சொல்ல வந்தேன். அதாவது நான் வந்து ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனி ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் தி ஜட்ஜஸ். ஐ எம் டாக்கிங் இன் எ பப்ளிக் டிவி. யூ ஹேவ் a right to criticizing ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ஜட்ஜிக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று மட்டும்தான் சொல்லக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம யாரும் பண்ணலாம். இப்போ அதுல தவறு இல்லை. இப்போ ரீசன்ட் கேசஸ்லாம் எடுங்க. இப்போ ஈவன் இந்த கேஸ் ஷைனி கேஸ் எடுங்க. எங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் ப்ராப்பராக கொடுக்கவில்லை. சொல்லுங்க, இந்த கேஸில் இது 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 இவ்வளோ இது கொடுத்தாங்க. இதில் இந்த சார்ஜஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2018 மார்ச் 2017 ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆல் தி பீப்புள் ஆர் அக்யூட்டட். மார்ச் 2018 இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீலுக்கு போகும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, சார் இது இப்போ கொண்டு வரல, மார்ச் 2018 அப்பீல் பண்ணது. அன்னைக்கு கேஸ் எடுத்தாங்க. இது வரைக்கும் 125 ஹியரிங் இந்த அப்பீல். இந்த அப்பீலுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா? அது 125 ஹியரிங் நடந்திருக்கு. 125 7 ஜட்ஜஸ் மாறி இருக்காங்க. 7 ஜட்ஜஸ் மாறி இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் 8வது ஜட்ஜு இவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்றார், எஸ் இவங்க அப்பீலுக்கு போகலாம், we give the we permit it and இது கீழே அந்த அளவுக்கு பிரைமா ஃபேசி இதெல்லாம் இவர் சொல்றாரு இப்போ இருக்கு. அதனால this is a fit case for appeal. டெல்லி ஹைகோர்ட். அதனால டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லிஸ்டிங் மே 28 நினைக்கிறேன். ஆமா ஆமா மே 28 கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட கடைசி கட்டமாயிரும் இந்தியாவுடைய தேர்தல் கலாச்சாரத்தில். இதுல இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி இந்த சமயத்துல பிஜேபி சொல்லி இவங்க கொண்டு வந்தாங்க. சொல்ல முடியாது, வாய்ப்பில்லை. நீங்க வேணா சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சரி, என்ன ப்ராப்ளம்னா நான் இப்ப சொன்ன மாதிரி மார்ச் 2018 பண்ணது 125 ஹியரிங் நடந்துருச்சு. இப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா ரைட். Ask the High Court. Let the High Court say why there is a delay. கண்டிப்பா. So BJP cannot be held responsible. இவங்க சொல்ல அந்த உள்நோக்கம்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது இப்போ ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஸோ வந்துட்டாங்க, இது எலெக்ஷன் டைம்ங்கிறாங்க. 2018 ப்ரெஷர் கொடுத்தால் 2019 எலெக்ஷன் நடந்தது, அப்பயே கொண்டு வந்திருக்கலாமே. 8000 கோடிக்கு பாண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ சொன்னதுனால அந்த பாண்டெல்லாம் இனிமேல் வெளியில் கொடுக்க முடியாது. சார் அடித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை சார், இது எதிர்பார்க்கல. பிப்ரவரி வரும். ஸோ என்ன சார் உங்க ஷெட்யூல் என்ன சார்? ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 இதில் சேல் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எலெக்ஷன் சமயத்தில் ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு இதை சேல் பண்ணுவாங்க. இது வந்து ஷெட்யூல்லையே இருக்குது சார். ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஜனவரி 2024 அப்புறம் ஜனவரியில் வித்தாச்சு, மறுபடியும் இப்போ ஏப்ரலில் கொடுப்பாங்க. அதுக்கு பாண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அந்த பாண்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் சொல்லிட்டாங்க. ஓவர், நான் அடித்து வச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தப்பு இல்லை. இது ஒன்று. 2வது பாயிண்ட், பிஜேபி மட்டும்தான் வாங்கினாங்களா? அதான் சொல்லிட்டேனே, எல்லா இதுவும் வாங்கிட்டாங்க, எல்லா கட்சியும் வாங்கிட்டாங்க. சோ இதுல ஒண்ணே நான் நான் முடிச்சறேன். நான் குறுக்கே வரல. பார்ட்டியின் டிஃபரன்ஸ் இல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. நாங்க எல்லாரையும் மாதிரி இல்லையா? ஆமா, நாங்க தனி பார்ட்டி இல்ல. 2வது இது ஒண்ணே மறுபடியும் நான் இந்த டிவி மூலம் எல்லா மக்களுக்கும் சொல்ல விரும்புறேன். எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் இவங்க சொன்ன மாதிரி ஓட்டருக்கு உள்ள என்ன நடக்கிறது தெரியாது, யாரு கொடுத்தாங்க யாரு வாங்கினாங்க தெரியாது. அதனால சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னீங்க. ஓகே, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் 2018 வந்தது. இதுக்கு முன்னாடி எலக்டோரல் ட்ரஸ்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஜனவரி 2013
காங்கிரஸ் கொண்டு வந்தது. அது பிரகாரம் இன்னைக்கு கூட 18 எலக்டோரல் ட்ரஸ்ட் இருக்கு, ஆக்டிவாக இருக்கு. அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலம் வாங்குறது டோட்டலி டிரான்ஸ்பரண்ட். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்போ இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி இது தப்பாக எடுத்து பிஜேபி ஏமாத்திட்டான்னா, நீங்களும் பணம் வாங்கினீங்க, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் காங்கிரஸ் எலக்டோரல் ட்ரஸ்ட் ஸ்கீம் மூலம். ஒரே ஒரு கேள்வி இடைவெளிக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லுங்க. பிஜேபி தப்பு பண்ணிச்சு, காங்கிரஸ்ங்கிற பேச்சு இல்லை. இல்லை, அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் த பிரிவிலேஜஸ் ஐ ஹேவ் அ ரைட், ஐ எம் அ சிட்டிசன், கண்டிப்பா. ஐ வாண்ட் டு நோ அபவுட் யார் ஹூ இஸ் a beneficiary, who is given whom அப்படிலாம் தெரியணும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா. நான் என்ன கேக்குறேன், லெட் மீ நோ சம்திங். சார் அதுதான் எனக்கு அந்த சிலவற்றை பத்தி எனக்கு தெரிவதற்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கு. அப்படி என்றால் நீங்கள் how can you deny? அதுதான் சார் நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் அதை தான், இங்க சுப்ரீம் கோர்ட்டே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், இஸ் இட் நாட் எ இம்பார்ட்டன்ட் ஒன்? கண்டிப்பா. இட் இஸ் நாட் ஏ சென்சிட்டிவ் கேஸ். நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கேஸையும் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு எடுக்கக்கூடாது. 2018 இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்கீமுக்கு 2024 தான் உங்களால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. தெர் ஆர் சர்டன் கேசஸ் ப்ரியாரிட்டி பேஸில் ஈவன் சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலம் யாரு கொடுக்குறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, இது இமிடியேட்டாக எடுக்கலாம் சொல்லிட்டு 2019 சாரி திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கலாம். அப்பவே முன்னாடி இது வந்து ஆஸ் a citizen of India என்னுடைய வியூ பாயிண்ட். நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இட் மே பி they would have a kind of different perception. யாருக்கு ஜட்ஜஸ்க்கு இருந்திருக்கலாம். இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற சந்திரசூடோட அன்னைக்குள்ளவர் அவர் அப்படி நினைச்சிருக்க மாட்டார். ஸோ 2019 இதே இவ்வளவு நாள் தள்ளி போட்டீங்க. ப்ரியாரிட்டி பேசிஸ், இதை ப்ரியாரிட்டி பேசிஸ் எடுத்திருக்கணும். கரெக்டா அந்த மாதிரி எடுத்திருந்தால் முடிஞ்சிருக்கலாம். அன்னைக்கே அதான் அவருக்கு மாற்றமான ஒரு கருத்து பார்வை இருந்திருக்கலாம். அன்னைக்கே எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறீங்க. கண்டிப்பா நிறைய கருத்து. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரி, இதில் வந்து எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு வரணும்னு பிஜேபி பண்ணாங்கிறதுலாம் இல்லைங்க. சரி, இது நடந்தது. சரி, நான் சொன்ன மாதிரி 125 இயரிங் எல்லாம் தாண்டி வந்திருக்கு. மே 28 தான் அடுத்த இயரிங்கு. இப்போ என்ன பர்மிஷன் கொடுத்தாச்சு அப்பீலுக்கு, அவ்வளோதான். என்ன வேணும் அப்படின்னா பேசுவோம். அங்கே ப்ராப்ளம் இருந்தால் நியாயம் ஜெயிக்க வேண்டும், அவ்வளோதான்.